என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 143 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும் என்பதே. சங்கீதக்காரன் கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவருடைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆவலாய் இருக்கிறான். கர்த்தரே உன்னதமானவர், அவராலே அன்றி தன்னால் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறான். கர்த்தர் தனக்கு ஜீவனானவர், அவரே தனக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே தன்னை நடத்தும்படிக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறார். நாம் எல்லோரும் தேவனுடைய கிருபையினால் பிழைத்து இருக்கிறோம். நாம் இந்த பூமியில் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்ற வேண்டும். இரட்சகர் இயேசுவும் இந்த பூமிக்கு வந்தது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே. நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் விசேஷமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவருடைய ஆவியின் வல்லமையை நாம் அவரிடத்தில் கேட்டு பெற வேண்டும். இதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். ஆகையால் தினம்தோறும் ஜெபம் செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் பலவீனங்களை நீக்கிவிட்டு உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.